ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களுடைய வீடியோவில் என்னுடைய ஸ்டைலில் எப்படி பட்டர் கேக் செய்ய போகிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, கோதுமை மாவு 1/4 கிலோ அரிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், 1/4 கிலோ சீனி, 5 முட்டை, 1/4 கிலோ பட்டர், 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 டீஸ்பூன் வெனிலா. கேக் பேக் பண்ண போகிற ட்ரேயில் ஆயில் பேப்பர் போட்டு பட்டர் எல்லாம் ஆட் பண்ணி பேஸ்ட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கொள்ள வேண்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் முட்டையை உடைச்சி அதன் வெள்ளைக்கருவை தனியாகவும் மஞ்சள் கருவை தனியாகவும் எடுத்து வைக்க வேணும். மற்ற முட்டையில் வர்ற அந்த வழுக்கன்ற விஷயத்தையும் கட்டாயம் நாங்கள் எடுக்க வேணும். இல்லாட்டி கேக் பேக் பண்ணினா பிறகு எங்களுக்கு வர்ற ஸ்மெல் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த வழுக்கன்ற விஷயத்தையும் நாங்கள் இந்த முட்டையிலிருந்து அகற்ற வேணும். இந்த கேக் செய்யும்போது நாங்கள் எக் ஒயிட்டை தனியாக பீட் பண்ணி தான் ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்காகத்தான் வெள்ளைக்கருவை தனியாகவும் மஞ்சள் கருவை தனியாகவும் எடுத்து வைக்க சொல்கிறேன். இப்போ எடுத்து வச்ச எக் ஒயிட்டை நல்லா பீட் பண்ணி கொள்ளுவோம். ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வரும் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி கொள்ள வேணும். இப்போ நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு இதை பீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1/4 கிலோ பட்டரையும் 1/4 கிலோ சீனியையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். இப்போ இதோட முட்டையோட மஞ்சள் கருவையும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி கொள்ளுவோம். இந்த டைமில் சீனி நல்லா கரையிற மாதிரி நல்லா பீட் பண்ணி கொள்ள வேணும். இப்போ தனியாக அடித்து வச்சுருக்கிற எக் ஒயிட்டை இதோடு ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி கொள்ளுவோம்.
இப்போ முட்டையின் வெள்ளைக்கரு, மஞ்சள் கரு, சீனி, பட்டர் எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கொள்ள வேணும். இப்போ ஒன்றா நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். சீனியும் எங்களுக்கு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதோட 1/4 கிலோ கோதுமை மாவையும் ஆட் பண்ணிக்கொள்ள வேணும். ஆட் பண்ணிவிட்டு உடனே பீட்டரால் பீட் பண்ணாதீங்க. எல்லா இடமும் இதை ஸ்ப்ரெட்டாக பார்க்கும். ஸோ ஒரு ஸ்பெச்சுலாவால் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு பீட்டரால் பீட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி பீட் பண்ணி கொண்டிருக்கோம். இதுக்கு பிறகு எங்களுக்கு 2 கரண்டி ஆங்கர் பால்மா ஆட் பண்ணிக்கொள்ள வேணும். முதல் நான் சொல்லும்போது மறந்துட்டேன். இதில் 2 கரண்டி பால்மா ஆட் பண்ணிக்கொள்ள வேணும். சில ஆட்கள் அதை வெறுமனே போட்டு பீட் பண்ணுவாங்க. ஸோ நான் அதை அப்படி நாங்கள் ஆட் பண்ணுறதில்ல. அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து அதை இப்படி கரைச்சி போட்டு தான் ஆட் பண்ணுறேன் நாங்கள். இது இவ்வளவு பொருட்களையும் ஒன்றா சேர்ந்து நல்லா பீட் பண்ணின பிறகு தான் வெனிலா ஆட் பண்ண வேணும். வெனிலா 2 டீஸ்பூன் தான் இப்போ ஆட் பண்ண போகிறோம். இப்போ வெனிலாவை ஒன்று சேர நல்லா பீட் பண்ணிப்போம். நாங்கள் இந்த கேக் பட்டரை நல்லா பீட் பண்ணி கொண்டிருக்கும் போது 10 நிமிஷம் முன்னாடி நாங்கள் அவனை 10 மினிட்ஸுக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கொள்ள வேணும். இப்போ எங்களோட கேக் ட்ரேயில் இந்த கேக் பேட்டரை நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுவோம்.
இப்போ கேக் ட்ரேயை நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். மேலால் கொஞ்சம் ப்ளம்ஸ் போட்டுக்கொள்ளுவோம். உங்களுக்கு மேலால் வேறு எதுவும் நட்ஸ் இல்லாட்டி வேறு எதுவும் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறீங்கன்றாலும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். எங்களுக்கு இப்போ 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகி முடிஞ்சது அவன். இப்போ நாங்கள் கேக்கை பேக் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் கேக் ட்ரேயை உள்ளே வச்சு 30 மினிட்ஸுக்கு பேக் பண்ண போகிறோம். இப்போ எங்களோட கேக் நல்லா பேக் ஆகி வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கேக் நல்லாவே பேக் ஆகிட்டு இந்த பேக் ஆகி ஃபினிஷ் ஆகிற டைமில் நல்ல ஒரு ஸ்மெல் உண்டு, பேக்கிங் ஸ்மெல் உண்டு வரும். இப்போ நாங்கள் இதை வெளியில் எடுத்து கொஞ்சம் நல்லா ஆற விட வேணும். இப்போ ஒரு துத்பிக்கால் குத்தி பார்த்தோம்னு சொன்னால் கேக்மா ஒட்டாமல் இருக்க வேணும். ஒட்டாமல் இருக்குதுன்னு சொன்னால் கேக் நல்லாவே பேக் ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ இந்த கேக்கை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கொள்ளுவோம். இப்போ கேக்கை பீஸ் போட்டு எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குமென்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் விளங்கும். இது என்ன ஃபர்ஸ்ட் வீடியோ என் ஓன் வாய்ஸில் நான் அப்லோட் பண்ணுறது. எதுவும் குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் பார்க்காதவங்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய் டியர்ஸ்.